நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பேசி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பிடிச்சி மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருக்குண்ணே, நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்கு. ஜினி நல்லா இருக்கும். அந்த குழந்தை நடிச்சது பாருங்க, எல்லாமே சூப்பராக இருக்கு. இல்லை அது ஒரு நல்லா 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 சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதில் குழந்தை நடிச்சது சூப்பராக இருந்தது, நல்லா அழகாக இருக்கு. படத்தில் கொஞ்சம் பேய் விஷயம்லாம் இருந்தது, பட் மெசேஜும் இருந்தது. அன்பு முக்கியம், மதத்தை பின்பற்றணும், அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெசேஜ் இருந்தாலே படம் நல்லா கொஞ்சம் பார்த்து வரலாம், அழகாக பார்த்துட்டு வரலாம். பரவாயில்ல, நிறைய பேராக நடிச்சிருந்தாங்க, நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த கோஆர்டினேஷன்லாம் இருந்தது, நல்லா இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது, டீசெண்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கதை இருந்தது, செகண்ட் ஹாஃபில் தான் முக்கியமான கிளைமேக்ஸ்னால செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. பயமுறுத்துற மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு பேய் இல்லை, அப்பப்போ வந்துட்டு போகும். ஆனால் மதத்தையும் கலந்து சொல்றதுனால அந்த பயம்னு ஒன்று வரல, ஃபேக்டர் வரல. அன்பு முக்கியம், மதத்தை பின்பற்றணும், அந்த மெசேஜ் தான் வர்றாங்க. நல்லா கதை வந்து யாரும் எதிர்பார்க்க நல்ல கதை தான் இருக்குது. ஆனால் பப்ளிக் ஒன்றும் ரீச் ஆகல. ரீச் ஆனால் சார் யார் இருந்தாலும் அந்த ஆக்டிங் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அந்த ஒரு பார்க்கணும்ல, அவங்க கிடையாது. யார் இருந்தால் அந்த ஆக்டிங் இருந்தால் யாரும் தான் பார்ப்பாங்க. அடுத்து என்ன எதிர்பார்ப்பு, அடுத்து என்ன வருது, இதுக்கு அடுத்து என்ன வருது, அப்படி தான் போகுது தவிர நம்மளுக்கு போர் அடியில் உட்காந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு. கண்டிப்பாக நல்லா பிடிச்சி, உண்மையாக நல்லா பிடிச்சிருக்கு. கதை வந்து நல்லா இருக்கு. அந்த பேய் அந்த இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விருப்பப்படுவாங்க. அந்த பயன்றது நல்லா காட்டியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குது. அதுக்கு குறையில்லாமல் இருக்கு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லா சீனும் நல்லா தான் இருந்தது. எங்கள் பையன் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. எல்லா சீனும் ஆடியன்ஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. புதுசாக இருக்குது, எல்லோரும் பேய்னு விட்டும்போது நீங்கள் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஜின்னுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அது ஜின்னுக்கு ஒன்று அறிவியல் ரீதியான காரணத்தை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி நல்லா சொன்னாங்க. பார்ட் 2 வர்றதுனால எல்லோரும் வந்துட்டு பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுறோன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி கூட சொன்னாங்க. கண்டிப்பாக சொன்னாங்க. சிக்கல் ராஜேஷ் அவரோட நடிப்பை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு கதையை வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் எங்கேயுமே தேவையில்லாத சீன்ஸ் சொருகவோ எதுவும் இல்லை, நீட்டாக என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி டைரக்ஷன் பற்றி சொன்னாங்க. அப்புறம் நடித்த பொண்ணு டார்த்தி நடிப்பு நல்லா சூப்பராக இருந்தது. எல்லாமே புதுமுகங்களை வச்சு இவ்வளோ பெரிய எஃபெக்ட் போட்டு புதுமுக இயக்குனராக ஜெயிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. நிறைய கன்ஃபார்ம் செகண்ட் பார்ட் வரும், இன்னும் நல்ல பெரிய பட்ஜெட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. படம் நல்லா இருந்தது சார், பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இந்த ஒரு மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி பேரலாம் நல்லா இருக்கு. இது ஜின் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு புதுவிதமான சொல்லியிருக்காங்க, ஒரு புதுவிதமான ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஜின்னுங்கிறது ஆரம்பத்துலேருந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. யாருமே புதுமுகம் மாதிரி தெரியல, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் லீட்ஸ், மேல் லீட்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. போர் அடிக்காமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது. செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன சின்ன இது இருந்தாலும் அதை மறக்கிற அளவுக்கு கிளைமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர் ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. ஆர்ஆர் நல்லா பண்ணியிருக்காங்க. 100% பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.